ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒன் பீஸோட 499வது எபிசோடு தான் வந்து பார்க்க போறோம். போன எபிசோட்ல இந்த நவுகிரி அப்படின்ற கிளை வந்துட்டு அந்த பெரிய கரடிட்ட இருந்து நம்ம ஆட்களை வந்து காப்பாத்துறான். ஓகே, வாங்க இன்னைக்கு எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஏசோ நம்ம சாபம் தலை தெரிச்சு பார்த்தா அந்த மிகப்பெரிய டைகர் ரெண்டு பேரும் துரத்திட்டு இருக்கும். பார்த்தா நம்ம ஏசு தான் போய் சும்மா நம்ம போய் வம்புழுத்திருப்போம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதை வெறுப்பேத்தி விட்டனால அது வந்து டென்ஷன் ஆகி இவங்க கொல்லணும்ட்டு துரத்திக்கிட்டு இருக்கும் அந்த காட்டுக்குள்ள. அந்த புளியை எப்படியாவது தோக்கடிச்சே ஆகணும், அது ரொம்ப பெருசா இருக்கு, அதுக்கு ஏதாவது பாய்சன் மஷ்ரூம் வந்து கொடுத்துருவோமா, அது வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கே அப்படின்ற மாதிரி வந்துட்டு சாபா வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம ஏஸ்ட் அப்படி சொல்லிட்டு நடந்து அப்ப லூஃபி நினைச்சது ஏஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவன் ஹைரோட்டை விட்டு எஸ்கேப் ஆகி போயிருப்பான். அப்ப சாபா வந்து அவன் வந்து நேரம் எங்கேயாவது உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். அதுவும் இல்லாம அவன் எது செத்துருப்பானோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். அப்ப வந்துட்டு சாபா வந்துட்டு டேய் என்னடா நான் இவ்வளவு சொல்றேன், உன் தம்பி பத்தி உனக்கு சுத்தமா கவலையே இல்லையாடா அப்படின்ற மாதிரி வந்து ஏஸ்ட கேட்டுட்டு இருப்பான். அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி அப்ப ஏஸ் வந்து பாத்துக்கிட்டு இருப்பான். அப்ப சாபு டென்ஷன் ஆகி பாத்துட்டு இருப்பான்ல. அப்ப திடீர்னு பார்த்தா மிகப்பெரிய மரம் அப்படி இடிஞ்சு அவங்க மேல வந்து உழந்துரும் எஸ்கேப் ஆயிருவாங்க. பார்த்தா லூஃபி தான் அந்த மரத்தை வெட்டி சாச்சு விட்டு இருந்திருப்பான். ஏ கைஸ் நீங்க பண்றீங்க அப்படின்ற மாதிரி லூஃபி சொல்லிட்டு இருப்பான். அந்த கிழமை கூட தான் லூஃபி வந்து இருந்திருப்பான். அந்த கிரேட் டெர்மினல்ல அந்த கிழவனும் லூஃபி இருக்க இடத்துக்கு வந்து அவங்க வந்து கூட்டு போவாங்க. அப்ப லூஃபி வந்து போர்டுல டைகர்னு வரைஞ்சு அவனோட கம் பிஸ்டல் அட்டாக்க வச்சுட்டு அந்த ட்ரைகரை வந்து அட்டாக் பண்ற மாதிரி வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். அப்ப அந்த பஞ்சு வேமா வந்து நம்ம அந்த கிழவை மூஞ்சிலே வந்து பரவாயில்ல லூஃபி அவ்வளவு தூரம் கை போகுது அப்படின்ற மாதிரி சாபா சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் கிழவை பிடிச்சி கத்திட்டு இருப்பான் லூஃபிய. அப்ப ஏஸ் வந்து டென்ஷன் ஆகி அவனுக்கு என்ன ட்ரைனிங் கிழவா நீ கொடுத்த அப்படின்ற மாதிரி சொன்னேன். டேய் நான் உனக்கு எந்த ட்ரைனிங் கொடுக்கல, மரத்தை தான் வெட்ட விட்டேன், அதுல அவன் ஸ்ட்ரென்த் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான் ஏசுகிட்ட. அந்த கிழவை வந்து ராஜர் கூட சண்டை போட்டேன் அப்படின்னு சொன்னது வந்துட்டு நம்ம ஏஸ் வந்து நினைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ கோல்ராஜர் உனக்கு பிடிக்காது, அவனுக்கு மேல நீ கடுப்புல தானே இருக்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்படிலாம் கிடையாது, அவன் என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், அதனாலதான் வந்து தோத்துட்டேன், ஆனாலும் அவனுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் நான் அப்படின்ற மாதிரி இப்ப கிழமை சொல்லிட்டு என்ன இருந்திருக்கும்னா இந்த கிழமை வந்து தோத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவன் எல்லாத்தையும் ஆட்களை விட்டு என்னைய கொண்டு போய் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவன் தலையை கூட கொடுக்கறது ரெடியா இருந்திருப்பான். ஆனா கோல்ராஜர் வந்து அவனை மன்னிச்சு வந்து விட்டு போயிருப்பான். அவன் ரொம்ப நல்லவன் தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த கிழமை சொன்னோன்னே நீ வந்து என்கிட்ட போய் சொல்லாத, நிறைய பேர் வந்துட்டு கோல்ராஜர் வந்து வெறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி ஏசு வந்து கத்திக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஒரு ஒன்னொன்னு பேட்டல்ல சண்டை போடும் போது தோக்குறவன் எப்பயுமே செத்துதான் போவான். ஆனா பாத்தியா நான் வந்து உயிரோட தான் இருக்கான். ரோஜரை திட்டுற யாருமே வந்துட்டு ரோஜர் கூட சண்டை போட்டிருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி கிழமை சொல்ல. அந்த கிழமை வந்துட்டு நீ ராஜரோட சன்னுன்னு எனக்கு தெரியும், நீ ரொம்ப கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல. நீ கோல்ராஜரோட பையன் தெரிஞ்சா உன்னை சாவடிக்கிறதுக்குன்னு நிறைய பேர் உன்னை பின்தொடர்ந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி. அப்ப ஏசு வந்து டென்ஷன் ஆகி எங்க அப்பனோட பேர்னால ஏன் என்னோட வாழ்க்கை கெட்டு போகுமா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகி கிழவனை ஒரே அடி அடிப்பான்ல. கிழவன் அவனோட அட்டாக்கு வந்து அலேக்கா வந்து தடுத்துருவான் அப்படியே. உடனே இப்ப ரெண்டு பேரும் வந்துட்டு மாத்தி மாத்தி அந்த பைப்பை வச்சு சண்டை போட்டுட்டு இருப்பான். ஏசு வெறித்தனமா அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். பார்த்தா அந்த சண்டையில வந்து ஏசு வந்து தோத்தி போயிருவான். நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு என் பின்னாடியே வாங்க அப்படின்ற மாதிரி அந்த கிழவை கூட்டு போயிட்டு இருப்பான். பார்த்தா அந்த கிளை வந்து கடற்கரையை ஒட்டி இருக்க ஒரு கோயிலுக்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து கூப்பிட்டு போயிட்டு இருப்பான். இப்ப லூபி வந்துட்டு காய்ஸ் இதை நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலே சந்தோஷப்படுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பான்ல. அப்ப பாத்துட்டு ஷாக்க பார்த்தா அந்த கிளை வந்து ஒரு கப்பலை வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பான், ஒரு பைரட் கப்பலை. அதை வச்சுதான் வந்துட்டு திருப்பி வந்து கடலுக்குள்ள போகணும் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பான். இதை பார்த்துட்டு சாபோ எல்லாருமே வந்து படுசாக்காயிருவாங்க. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த கிளை வந்து சொல்லிட்டு இருப்பான்ல. இவங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி அப்ப ஏசு வந்துட்டு நீ இந்த ஷிப்பை வச்சு என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி வந்துட்டு கிளவன்ட்ட வந்து கேட்டுட்டு இருப்பான். அப்ப கிளைய வந்துட்டு அந்த கப்பல்ல போய் என்னோட க்ரூமேட்ஸை வந்து கண்டுபிடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆயிருவாங்க. உன்னால எப்படி போக முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே என்னால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கிளைய வந்து சொல்லிட்டு இருப்பான். கனவுகளை அடைகிறதுக்கு வந்து வயசு ஒரு தடையே கிடையாது, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் கடவுளுக்கு போயே ஆவேன் அப்படின்னு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், உன்னை தோக்குடிக்கிற வரைக்கும் இங்கேயே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்ப ஏசு வந்து சொல்லிட்டாங்க. அந்த கிளம்பிடுவான். அடுத்த நாள்ல இருந்து மரத்தை எடுத்துட்டு வர்றது, இந்த கப்பலை கட்டுறது, இந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்கிறது வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, ட்ரைனிங் எடுப்பாங்க, சண்டை போடுவாங்க, அந்த கிழவையும் கூட இருப்பாங்க. எப்படி நாட்கள் ஓடிட்டு அப்ப ஏசு சாப்பிடவும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது லூஃபி வந்து வேமா குத்த வருவான்ல. அந்த குத்து வந்து நம்ம கிழவை மேல வந்து அப்ப லூஃபி பிடிச்சி கத்திக்கிட்டு இருப்பான். நீங்க எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி இப்ப கிழவை சொல்லிட்டு இருப்பான். அப்ப எங்களை யாரு வந்து கேப்டன், யாரு ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி அப்ப வந்து அந்த கிழவன்ட்ட வந்து கேட்டுட்டு இருப்பாங்க மூணு பேரும். அப்ப அந்த கேப்டன் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே என்னது என்னது அப்படின்ற மாதிரி வந்து மூணு பேர் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப டக்குன்னு கிழவன் ஏதோ சொல்ல வரேன்னு பார்த்தா நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஏஸ்க்கு வந்து தூக்கம் வராது. அந்த கிழவன் வேலை பார்த்துட்டு இருப்பான். நைட் அந்த கிழவனை பாக்குறதுக்காண்டி ஏஸ் வந்து வருவாங்க. ஸ்ட்ராங்கா இருக்கிறத விட கேப்டன் ஆகிறதுக்கு என்ன தகுதி வேணும் கிழவா, சொல்லு சொல்லு எனக்கு சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். உனக்கு இன்னும் தெரியலையா, நான் ஒரு நல்ல கேப்டன் கிடையாது, ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீ கேப்டன் கேப்டன், அதனாலதான் நான் வந்து பைரட் கேப்டன் நான் வந்து இருந்தேன். ஒரு க்ரூவோட அப்ரூவல் தான் வந்துட்டு நம்மள கேப்டன் ஆக்கும் அப்படின்ற
உடனே ஏசு வந்துட்டு டென்ஷன் ஆகி அங்க இருந்து அப்படியே வந்து வேமா போயிட்டு இருப்பான். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கப்பலை வந்து இறக்கிட்டு இருப்பாங்க. சூப்பர் அப்படின்ற மாதிரி லூஃபிலாம் வந்து கத்திட்டு இருப்பான். உடனே இந்த கிளம்பணும், நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். காய்ஸ் ட்ரைனிங் முடிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு, போய் நீங்க இந்த புளியை ஒரு வழி பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி கிளவே சொல்லிட்டு இருப்போம். உடனே இந்த 3 பேர் வந்துட்டு புளியை வந்து தோக்கடிக்கிறோம், இன்னைக்கு யார் கேப்டன் முடிவு பண்றோம் அப்படின்ற மாதிரி போவாங்க. வந்தா அப்ப அந்த புளியும் வந்துடும். கிளவே மேல இருந்து வந்து பாத்துட்டு இருப்பான். இப்ப ஏசு வேமா அட்டாக் பண்ண வந்து ஓடி போயிட்டு இருப்பான். அப்ப அப்படியே அது மேல போய் பறந்து அந்த மண்டையில ஒரு அடி அடிப்பான்ல, பார்த்தா அதுக்கு எதுவுமே ஆகாது, வாழை வச்சு ஒரு அடி அடிச்சிடும். இன்னொரு பக்கம் சாபம் வந்து தூண்டில வச்சு அதை பிடிக்க ட்ரை பண்ணுவான். பார்த்தா அதையும் அவனையே தூக்கி போட்டு ஒரு அடி அடிச்சு பறக்க விட்டுரும். அப்ப லூஃபி நோக்கி வேமா ஓடி வரும்ல, உடனே லூஃபி கம் கம் பிஸ்டல் அப்படின்னு பார்த்தா அதுக்கு மேலேயே படாது. அப்ப அப்படியே பறந்து வந்து லூஃபி வந்து அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கும். சாபோ ஏசும் நோக்கி வேமா ஓடி வந்துட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த புலியோட அட்டாக் வந்து லூஃபி மேல படாம இவங்க 2 பேரும் அந்த அட்டாக் வந்து தடுத்துருவாங்க கையை வச்சு. நம்ம கிழமை சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு நம்ம இங்க தோக்கக்கூடாது, வாங்க ஒண்ணு சேர்ந்து வந்து சண்டை போடுவோம் அப்படின்ற மாதிரி ஏஸ் சொல்லிட்டு இருப்போம். அப்ப லூஃபியோட பவரை நம்ம யூஸ் பண்ணி சண்டை போடுவோம் அப்படின்ற மாதிரி ஏஸ் பிளான் பண்ணிட்டு சாபோ வந்து அந்த புலியை டிஸ்ட்ராக்ட் பண்ண சொல்லுவான். அப்ப லூஃபி வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி அப்படியே இழுக்க சொல்லிட்டு ஏஸ் வந்து அவனுக்கு முன்னாடி நின்னுட்டு இருப்பான். சாபோ துரத்தி ஓடிட்டு இருக்கும். அப்ப லூஃபியோட கம் பவர் யூஸ் பண்ணி இவன் பறந்து வேகமா போய் அந்த புலியை அட்டாக் பண்ண போவான். மின்னல் வேகத்துல வந்து அந்த புள்ளியை ஒரே அடி அடிப்பான்ல கம்பியை வச்சு, அப்படியே கீழே போய் விழுந்துடும் அந்த புலியை. அவ்வளவுதான், ஒரு வழியா 3 பேரை சேர்ந்து அந்த புலியை வந்து தோக்கடிச்சிருவாங்க. நம்மளால கேப்டன் ஆக முடியும் லூஃபி கதறி. அப்ப கவலைப்படாதீங்க, நானும் வந்து கேப்டன் ஆக மாட்டேன், ஏன்னா வந்து நான் ஒன்னும் தனியா வந்து அந்த புலியை வந்து தோக்கடிக்கல, நம்மளாம் சேர்ந்துனே தோக்கடிச்சோம். ஆனா ஒரு நாள் வந்து கண்டிப்பா என்னை கேப்டன் நீங்க ஆக்கே ஆகணும்னு சொல்லி உங்களே கெஞ்ச போய்பார், அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு மாதிரி லூஃபி சொன்னோன்னே ஏஸ் டென்ஷன் ஆயிரும். அந்த கிழவை அதை பார்த்துட்டு சந்தோஷமாயிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும். கிழவா நெக்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது கண்டிப்பா நான் தோக்கடிப்பேன் அப்படின்ற மாதிரி இப்ப ஏஸ் சொல்லிட்டு 3 பேர் வந்துட்டு பாய் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கிழவனும் அவனோட ஸ்கார்ஃபை எடுத்துட்டு அப்படியே வந்து ஒரு பைரட் கொடி மாதிரி செஞ்சு அந்த இடத்துல பறக்க விட்டுட்டு இருப்பான். அவ்வளவு அதுக்கப்புறம் அந்த கப்பலை எடுத்துட்டு அந்த கிளை வந்து பைரட் கடலுக்குள்ள வந்து போயிருவான். நம்ம ஆட்கள் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து பைரட் கேப்டன் வந்து சாபோ வந்து பிடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். ஓகே, இது ஒன் எபிசோட் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோட் சந்திப்போம். பாய்.